தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோலைஃப் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து புதுசாக வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் 500 Pro அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ப்ளூடூத் ஆடியோ காலிங் இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. விலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒருத்தராக இருக்குது, இது என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஸ்மார்ட் வாட்ச் நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து அந்த வாட்சை வெளியில் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பாக்ஸில் மீதி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம். உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் இதில் வந்து இருந்தது. ஸோ அந்த ஸ்பாஞ்சை வெளில எடுத்துருவோம். அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக. அடுத்ததாக ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா இவங்க வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து இந்த சீட்ஸ் வந்து இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து மண்ணில் புதைச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து செடிகள் வந்து வரும், மரம் வரும் அப்படின்னு போல் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக இன்னொரு சைடு பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் சார்ஜர் மூலமாக தான் நம்ம வந்து சார்ஜ் போடணும். ஸோ இதை எடுத்து இந்த சைடு இப்படி ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைடை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பவர் பேங்க் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க யூஎஸ்பி அடாப்டர் இதில் சொருவினீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட்சில் இருக்க டிஸ்பிளே பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.7 இன்ச்சில் ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்வ்டு டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து 2.5Dயில் வந்து கர்வாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு வாட்ச் ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்தளவில் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு கரெக்டான ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து AMOLED டிஸ்பிளேல இருக்க குவாலிட்டி இதில் எதிர்பார்க்க முடியலனாலும் ஓரளவுக்கு ஐபிஎஸ் பேனல் கூட ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி இதில் இருக்குது. கலர்ஸ் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. அடுத்ததாக இதை அப்படியே டர்ன் பண்ணோம் அப்படின்னா இதோட கேசிங் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் அலாயில் வந்து கொடுத்துருக்கா சொல்கிறாங்க இந்த கேசிங் வந்து. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு வெயிட்டான ஒரு வாட்சாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியமாக கொடுக்குறதுக்கு வந்து இவங்க வந்து வெயிட்டாக கொடுத்துருக்கிறது நல்லா தான் இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபீலிங் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து இவங்க வந்து இந்த அலாயில் வந்து கொடுத்துருக்கிறதுனால அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க காலிங்காக. அது மாதிரி மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த போகோ பின் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த பின் மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அது கீழே வந்தோம் அப்படின்னா சென்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஹார்ட் ரேட் சென்சர் அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சர்னு வரும்போது இங்கே வந்து ட்ரூ டுயல் சென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹார்ட் ரேட் எஸ்பி ஓட்டலாம் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அதை மெடிக்கல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. அப்படியே வாட்சோட ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு க்ரௌன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரௌன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டனாக மட்டும் தான் யூஸ் ஆகுது. இதை நீங்கள் திருவுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. அது கொஞ்சம் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அவங்க கொடுக்கல. ஸோ இங்கேயும் வந்து ஒரு மைக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிலிக்கான் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இதோட டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே மாட்டி பாருங்கள், நான் எப்படி மாட்டுறேன்னு. இப்படி மாட்டி நம்ம இதுக்குள்ளே திரும்ப செலுத்துகிற உள்ளே அனுப்புகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்படி மாட்டுறதுனால கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம அதை மாட்டுறதுக்கு ஏதாவது ஹேர் நம்ம கையில் வந்து ஹேர் இருந்ததுன்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மாட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்கு பதிலாக இவங்க நார்மலாக இந்த டைப்பில் வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வந்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தது அந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் இதில் இருக்கிற அந்த ப்ளூடூத் ஆடியோ காலிங். ஸோ இந்த வாட்சிலேருந்தே நம்ம டேரெக்டாக வந்து கால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் ஃபோன் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டயல் டேரெக்டாக கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணுவோம் 198க்கு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஒரு வேளை அந்த காலை மாற்றணும்னு வச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனுக்கு வந்து மாறிடும். திரும்ப நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்சுக்கு வந்து மாறிடும். அது மாதிரி நீங்கள் மியூட் பண்ணுறதா இருந்தால் கூட இதில் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கால் என் பண்ணுறதுக்கு வந்து என் பண்ணுறது இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சில காண்டாக்டை கூட இதை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு காண்டாக்டை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த காண்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் வரும்போது இப்படி தான் நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியும். ஸோ நம்ம அட்டன் பண்ணுறதுனா வந்து அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அட்டன் பண்ணுறதா இருந்தால் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கால் வந்து அட்டன் ஆகும். அடுத்ததாக இந்த வாட்சில் இருக்கிற வாட்ச் ஃபேஸஸ். ஸோ இந்த முகப்பில் தெரிய அந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வாட்ச் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து கஸ்டமைஸாக நம்முடைய ஃபோட்டோ கூட வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இது இல்லாமல் நீங்கள் இவங்களுடைய அந்த DA Fit அப்படிங்கிற அந்த ஆப்புக்கு போனோம் அப்படின்னா அதில் வந்து க்ளவுட் பேஸ்டு வாட்ச் ஃபேஸஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ச் ஃபேஸ் இதில் வந்து மோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்கச்சக்கமான புது வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங்காக உள்ள வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நான் அதில் பார்த்த வரைக்கும் ஒரு 250 வாட்ச் ஃபேஸஸ் வந்து குறைஞ்சது வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து அதை வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான பட்ஜெட் ரேட்டில் வர சில வாட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வாட்ச் ஃபேஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துருக்குறது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட நம்ம பிக்சரை கூட நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸாக வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாக்கோட பொசிஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸாக வந்து செட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த வாட்ச்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா AI வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த அசிஸ்டண்ட்டை, அதாவது நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா சிரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா கூகுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? ஸோ இந்த மாதிரி நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரிட்ட வந்து நம்ம எதுவும் கேட்குறதா கூட டேரெக்டாக அந்த வாட்ச்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற மெனு வந்து ஓப்பன் பண்ணோம். மெசேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு வர மெசேஜஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். அது மாதிரி ஸ்டெப்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் நடந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்கிறீங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்ததாக ஸ்லீப் அப்படின்றதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் மொதல் நாள் ஏதாவது நீங்கள் இந்த வாட்சை நீங்கள் கட்டிட்டு தூங்குனீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் வந்து ஸ்லீப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம முதல்ல பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ஒரு விதமான ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால் இந்த மாதிரி நிறையா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை நீங்கள் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இதுலேருந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மோடில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேலரி வந்து பேன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அது மாதிரி BPM வந்து இந்த வாட்சில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி SpO2 லெவலும் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து இந்த SpO2 பார்க்குறதுலாம் ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன் ஃபோனுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் எங்கே இருக்கோ அங்கே வந்து சவுண்ட் வரும். ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அலாம் இருக்குது, கவுண்ட் டவுன் இருக்குது, ஃப்ளாஷ் லைட்டு கூட கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா பிரைட்னஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி DND மோட் இருக்குது. அது மாதிரி இதில் வந்து ரிங்டோன் இதில் வந்து சவுண்டும் வரும். அது மாதிரி தேட்டர் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஏர்ஃப்ளைன் மோடு சொல்லுவோம். அந்த மாதிரி இதில் வந்து தேட்டர் மோடு வந்து இருக்குது. 220 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப் வந்து அவங்க பிராண்ட்லேயும் சொல்கிறது 15 days வந்து ஸ்டாண்ட் பை டைமும், அது மாதிரி 3 days வந்து யூஸ் பண்ணுற டைமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் தாராளமாக 3 நாட்களுக்கு மேலே வந்து இது வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஃபுல்லாக வந்து கனெக்டில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டரி லைஃப் வந்து இதில் வந்து எந்த விதமான பிரச்சனையாக எனக்கு தெரியல. இவங்க சொல்கிறத விட ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த வாட்சோட அந்த ஸ்டெப் கவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிற மாதிரியான ஃபீல் இருக்குது. இதோட அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% தான் வந்து அக்யூரசி இருக்குது. மிச்சபடி வந்து அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஏன்னா சில இடத்துல நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தா கூட திடீர்னு வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 500 ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா காட்டுது. ஸோ அந்த மாதிரியான அக்யூரசி மிஸ்டேக் வந்து இதில் வந்து இருக்குது. இந்த வாட்சுக்கு IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து 1.5 மீட்டர் வரைக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய லெவலில் வந்து பிரச்சனை வராத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ரிமைண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது மாதிரி செடன்டரி ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அசையாமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிமைண்டர் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இது இல்லாமல் இவங்க DA Fit அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாட்சில் பார்க்குற எல்லா ஃபியூச்சர்ஸும் இல்லாமல் நீங்கள் நிறைய கண்ட்ரோல்ஸும் வந்து இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வாட்சில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது, அது மாதிரி வாட்ச் ஃபேஸஸ், அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அது மாதிரி கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கிறது, அது மாதிரி வாட்சுக்கு ஏதாவது அப்கிரேட் வந்துச்சுன்னா பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இதுலேருந்து வந்து பண்ணிக்க முடியும். நிறையா ஃபியூச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வாட்சில் வந்து ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்குது. அந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. லுக் வைஸும் வந்து ப்ரீமியமாக இருக்குது. இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கலர்ட்டை வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பிளாக் கலர் மட்டும் தான் அனுப்பியிருந்தாங்க. நான் வெப்சைட்டில் பார்த்தேன், வேறு கலர்ஸ்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ இது நீங்கள் யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அக்யூரசி பெருசாக தேவை கிடையாது. பட்டு ஸ்மார்ட் வாட்சின்ற அந்த பில்டப்பாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா கையில் கட்டணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஃபீல் இருக்கணும். அதே மாதிரி ப்ளூடூத் காலிங் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கூட இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும். எனக்கு நார்மலாக அதாவது ரொம்ப நான் ஸ்டெப் கவுண்டிங்லாம் எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அதே இடத்துல SpO2, ஹார்ட் ரேட் இந்த மாதிரி சென்சர்ஸும் எனக்கு வேணும். பேட்டரி லைஃபும் பரவாயில்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாம். 3000 ரூபாய்க்கு இதை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து தாராளமாக அதில் வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ரிவ்யூ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.